வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாடு நீண்ட காலமாக அதன் கடின உழைப்பு, புதுமை மற்றும் மேல்நோக்கிய இயக்கத்திற்காக போற்றப்படுகிறது. ஒரு காலத்தில் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு முன்மாதிரியாக இருந்த மாநிலம் இப்போது அமைதியான ஆனால் பேரழிவு தரும் வேலையின்மை நெருக்கடியில் சிக்கியுள்ளது. இளைஞர்களின் வேலையின்மை வெறும் புள்ளி விவரத்தை விட அதிகமாகிவிட்டது. இது வாய்ப்பு மற்றும் நம்பிக்கையின் பரந்த அரிப்பை பிரதிபலிக்கிறது. இது போன்ற போதிலும் தற்போதைய நிர்வாகம் பிரச்சினையின் தீவிரத்தை ஒப்புக்கொள்ளவோ அல்லது பயனுள்ள தீர்வுகளுடன் அதை நிவர்த்தி செய்யவோ இல்லை. 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையத்தின் சமீபத்திய தரவுகள் தமிழ்நாட்டின் வேலையின்மை விகிதத்தை 5.2% ஆக காட்டியுள்ளன. இது தேசிய சராசரியை விட அதிகமாகும். ஆனால் எங்கள் மட்டுமே முழு கதையையும் சொல்லவில்லை. வேலையின்மை, மறைக்கப்பட்ட வேலையின்மை மற்றும் திறமையான இளைஞர்கள் பிற மாநிலங்கள் அல்லது நாடுகளுக்கு இடம்பெயர்வது ஒரு ஆழமான நோயை குறிக்கிறது. லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு மேல்நோக்கிய இயக்கத்தின் வாக்குறுதி மறைந்து வருகிறது. மேலும் இளைஞர்கள் பெருகிய முறையில் நிச்சயமற்ற சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆளும் திமுக அரசு வேலைவாய்ப்பு கண்காட்சிகள் மற்றும் 2024 உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பு போன்ற நிகழ்வுகளை அடிக்கடி முன்னிலைப்படுத்துகிறது. இந்த நிகழ்வுகள் 6.64 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டு உறுதிமொழிகளையும் 14.5 லட்சம் வாக்குறுதியளிக்கப்பட்ட வேலைகளையும் பெருமையாக கூறுகின்றன. இருப்பினும் ஏப்ரல் 2024 வாக்கில் 13,000 கோடி ரூபாய் மட்டுமே நிறைவேறியது. இது 46,000 வேலைவாய்ப்புகளை மட்டுமே உருவாக்கியது. அசல் கூற்றில் வெறும் 3% மட்டுமே. இவற்றில் பெரும்பாலானவை குறைந்த பாதுகாப்பு, வளர்ச்சி அல்லது நியாயமான இழப்பீடு கொண்டகளில் உள்ளன. இது எதிர்பார்ப்புக்கும் விநியோகத்திற்கும் இடையில் வளர்ந்து வரும் இடைவெளியை விட்டுச் செல்கிறது. இதற்கு நேர்மாறாக அதிமுக வேலைவாய்ப்பு மையமாக கொண்ட நிர்வாகத்தின் வலுவான பதிவை கொண்டுள்ளது. 2011 மற்றும் 2016க்கு இடையில் ஜெயலலிதாவின் தலைமையில் 2015 உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பு மூலம் தமிழ்நாடு 2.42 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்த்தது. அதில் 65%க்கும் அதிகமானவை உணரப்பட்டன. 2.5 லட்சத்திற்கும் அதிகமான வேலைகள் உருவாக்கப்பட்டன. ஆக்ஸ்கான், டெல் மற்றும் நோக்கியா போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கின. குறிப்பாக கிராமப்புற மற்றும் அரை நகர்ப்புற பகுதிகளில் உள்ள பெண்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது வெறும் பொருளாதார புள்ளிவிவரம் மட்டுமல்ல, சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக இருந்தது. 2017 முதல் 2021 வரை அந்த அடித்தளத்தில்தான் நாங்கள் கட்டமைத்தோம். எங்கள் அரசாங்கம் 2019இல் தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கையை அறிமுகப்படுத்தியது. இது ஏதர் எனர்ஜி மற்றும் ஓலா எலக்ட்ரிக் போன்ற பெரிய திட்டங்களுக்கு வழிவகுத்தது. இது ஓசூரில் உற்பத்தி மையங்களை அமைத்தது. உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் உள்ளூர் திறன் திட்டங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை அளித்தோம். இது ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்க வழிவகுத்தது. அம்மா திறன் பயிற்சி மையங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்தன. அதே நேரத்தில் கிராமப்புற மேம்பாட்டு முயற்சிகள் அடிமட்ட அளவில் நுண் நிறுவனங்களையும் வேலைவாய்ப்பையும் உருவாக்கின. இன்று அந்த முன்னெச்சரிக்கை அணுகுமுறை காணவில்லை. திமுகவின் 10 லட்சம் வேலை வாக்குறுதி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாமல் உள்ளது. சுயாதீன தணிக்கைகள் அல்லது வெளிப்படையான அறிக்கையிடல் இல்லை. பொதுத்துறை பணியமர்த்தல் முடக்கப்பட்டுள்ளது. மேலும் இளம் பட்டதாரிகள் வாய்ப்பு வெற்றிடத்தை எதிர்கொள்கின்றனர். திறமையான இடம்பெயர்வு அதிகரித்து வருகிறது. லட்சியத்தால் அல்ல, விரக்தியால். இந்த போக்கை மாற்றியமைக்க மாவட்ட அளவில் காலாண்டுக்கு ஒருமுறை முன்னேற்றத்தை கண்காணிக்கவும், தொழில்துறை மண்டலங்களை மீட்டெடுக்கவும், எதிர்கால தொழில்களின் கோரிக்கைகளுடன் திறன் முயற்சிகளை சீரமைக்கவும் ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்கும் பணிக்குழுவை நாங்கள் முன்மொழிகிறோம். வேலைகள் வெறும் எண்கள் அல்ல, அவை கண்ணியம் மற்றும் நம்பிக்கையின் அடித்தளம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் தங்கள் சொந்த மண்ணில் செழித்து வளர அதிகாரம் அளிக்க வேண்டிய நேரம் இது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.